47 5. அவன் அவர்களை நேர் வழியில் செலுத்துவான், இன்னும் அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்தி விடுவான். நேரான வாழ்க்கை மனசாட்சியோடு வாழ்றது, வேதத்தில் வாழ்றது, உணர்வுகளை வாழ்றது நேரான பாதை. நீ உணர்ச்சியில் இருக்கும், பெரும்பாலும் உணர்ச்சியில். இப்போ உணர்வை வாழ விரும்புகிறேன், மனசாட்சியில் வாழ விரும்புகிறேன், வேதத்தில் வாழ விரும்புகிறேன், நன்மைகளை வாழ விரும்புகிறேன், அருளை வாழ விரும்புகிறேன். அவன் அவர்களை நேர்வழி செலுத்துவான், அவன் செலுத்துவான், நீங்கள் போயிட முடியாது. விரும்புக இருக்கிறது. இன்னும் அவருடைய நிலைமையை சீர்படுத்துவான். அது கீழே 6. மேலும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சொர்க்கத்தில் அவர்களை பிரவேசிக்க செய்வான். இந்த உலகத்திலேயே சொர்க்க வாழ்க்கை, அமைதியான ஆரோக்கியமான சுகமான சுதந்திரமான வாழ்க்கை. அது கீழே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாதங்களையும் உறுதியாக்கி வைப்பான். அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, ஏற்றுக்கங்க, என்ற ஒப்புடுங்க. இவ்வளவுதான் அவன் கேட்கறதெல்லாம். நீங்க எனக்கு உதவி செய்யணும். அல்லாஹ் படைச்சவன், நம்முடைய எந்த தேவை இல்லாதவன். நீங்க நல்லா இருக்கிறதுக்காக என்னுடைய படைப்பு வீணா போயிடக்கூடாது. நான் எந்த அமைப்பு படிச்சோம் அந்த சாட்சியமா வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை ரோதில் வாழணும், அடுத்த வாழ்க்கையும் சொர்க்கவானுக்கு அடையணுங்கிறதுக்காக நமக்கு வேதத்தை கொண்டு தெளிவாக்கப்படுது. நம்பிக்கை கொண்டுள்ள நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் ஏற்றுக்கொண்ட இறைவனையும் நான் ஒன்று ஒப்படை சொல்றேன். உணர்வுல வாழ விரும்புகிறேன், உணர்ச்சி ஆகக்கூடாது. நன்மைகளை வாழ விரும்புகிறேன், ஞானங்களை வாழ விரும்புகிறேன், அருளை வாழ விரும்புகிறேன், வேதத்திலே வாழ விரும்புகிறேன், மனசாட்சியில் வாழ விரும்புகிறேன். அவன் சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவனுடைய ஒப்படைக்கிறது. இதுதான் அவனுக்கு வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாதங்களை உறுதியாக்கி வைப்பான். நீங்க மாறி போயிட மாட்டீங்க, அவன் உறுதிப்படுத்தான்னு சொன்னான். அப்படி நம்ம உறுதியான நம்பிக்கை கொண்டு நேரான பாதையில சீரான வாழ்க்கை வாழ விரும்பினா இப்போ நம்ம தவறை உணர்ந்து அவன்கிட்ட ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட ஒப்படைக்கணும். அவனை தவிர நமக்கு உதவியும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. அவனை தவிர நம்ம சுகப்படுத்தவும் கிடையாது, நம்ம பிரச்சனை தீர்க்கவும் கிடையாது, சீராக்கவும் முடியாது, ஒரு காலம் முடியாது.